ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அப்பாடா இன்றைக்காவது போஸ்ட் பண்ணுறேனே அப்படிங்கிற ஒரு மனசு சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு வந்து நேரம் கிடச்சிது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இனி ரொட்டீனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டைரெக்டாக ட்ரிச்சி டு துபாய் வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போது ஒரு ஆளுக்கே 1000 திராம்ஸ் அப்படின்னா, இப்போது நாங்கள் வந்து ட்ரிச்சி டு கொழும்புலேருந்து துபாய் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 600 திராம்ஸ் வருது. அதனால் ஓகே 4 பேத்துக்கு கொஞ்சம் கம்மியாகுதுன்றதுனால இதில் டிரான்சிட் மாற்றி வருது. ஆனால் இது நிஜமாக சொல்கிறேங்க, ஃப்ளைட் வந்து ரொம்ப சூப்பரான ஃப்ளைட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டீஸும் பயங்கர என்ஜாய். வந்ததே எங்களுக்கு தெரியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்தோம். நைட்டு வந்து வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 11 மணி ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் எடுத்து வைக்கிற பொருளை மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 8 ஆகிடுச்சு. அப்படியே பாருங்களேன், நைட்டு 11:30 வந்தோமா, எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே வச்ச பொருள் எல்லாத்தையும் இப்போ தான் எடுத்து வைக்க போகிறேன். 1 மாதம் ஆச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ஊருக்கு போனாலும் இப்போது நம்ம ஊராக இருந்தது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரவங்க யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜாக்கோட ஃப்ரெண்டு வந்து வச்சுட்டு போய் தூங்கி பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2 குட்டி மீன் குட்டிக்காகவும் அப்புறம் நம்மளுடைய செடிகளுக்காகவும் வேண்டியது ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு 2 3 வந்து தீனி வந்துடுவேன். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து நம்மளுடைய செல்லக்குட்டியெல்லாம் பார்க்கணும். என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறது, இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா மீன் 2 தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சமத்து 2 ஜாக்கோட சூப்பராக ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து மீனுக்கு தீனி அப்புறம் செடி எல்லாம். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, நிறைய பேருக்கு தெரியும். செடி வந்து இது 2017 வாங்கினது. இது இன்னமும் இப்படி 17 கிட்ட வாங்கினேன். எனக்கு 17 என் வீட்டில் எனக்கு வந்து இயரில் தான் வாங்கினேன். அப்போலேருந்து நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு எப்போவுமே. அதனால் அது அவ்வளோ சில நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 மாதம் நான் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஜாக்குமே வந்து வேறு கண்ட்ரிக்கு போயிருந்தனால தண்ணி சுத்தமாக ஊற்ற முடியல. அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடுச்சு. வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு. ஸோ அதனால் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் நம்ம பேக்கிங் வீடியோ எல்லாமே வந்து அக்காவின் சமையலில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த காய்கள், அப்புறம் பால், மெயினாக வந்து தயிர் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு வந்து வரும். இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டு தயிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக எல்லா ஐட்டமும் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வரப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் மற்ற ஐட்டம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து வந்த உடனே ஒரு வீடியோ நாங்கள் வந்து வெளியில் கிளம்புறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷோ வந்து இங்கே நடக்குது. நாளையோட லாஸ்ட் டேட்டுன்றதுனால எங்களுக்கு வந்து டேனியல் அண்ணன் வந்து சொன்னாங்க, ஊரில் இருக்கும் போதே சொன்னாங்க, சரின்ட்டு இன்றைக்கி வந்து போக போகிறோம். இப்போ தான் வந்து மெட்ரோவில் வந்தோம். மெட்ரோவில் வந்துட்டு இங்கே வந்து இது ட்ரோனுக்கு இங்கே ட்ராமில் வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். இங்கே வந்து ப்ளூ வாட்டர்ஸில் வந்து அந்த ட்ரோன் ஷோ வந்து நடக்குது. அந்தப்பா செக் பண்ணணுமா இது இங்கே வந்து ட்ராமில் வந்து போக போகிறோம். நாங்கள் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருப்போம் அப்படின்றதுனால காரை வச்சுட்டு காரை அங்கேயே நாங்கள் வந்து மெட்ரோவில் வச்சுட்டு இங்கே வந்து மெட்ரோவில் வந்தோம். மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து பார்க்கிங்கில் வச்சுட்டு இங்கே வந்தோம்.
இதான் வந்து துபாய் மாலு. இப்போ நாங்கள் வந்து ட்ரோன் ஷோ பார்க்குறதுக்காக போட்டில் புக் பண்ணி இங்கே புக் பண்ணி அங்கே போக போகிறோம். அதனால் இப்போ வந்து இந்த தெரிலடா இந்த அந்த மாதிரி போட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டுன்னு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கு வந்து 350 350 8 பேர் வரைக்கும் போகலாம். 8 பேருக்கு வந்து 350ன்னு சொன்னாங்க. இங்கேருந்து 1 hour நம்ம வந்து 1 hour வந்து நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரோன் ஷோ பார்த்துட்டு வந்து இறக்கி விடுவாங்க. அதுக்கு வந்து 350 கேட்குறாங்க. எங்க அங்கிட்டாப்பா நாங்கள் வந்து இந்த போட் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். போ அங்க போ. முசுந்தம் போனோம்ல இது மாதிரி தானே. என்ன பெருசு செம்ம முசுந்தம். ஆமாண்ணே. ஐயோ என்னண்ணே பேலன்ஸ் பண்ணி கிளம்ப போகுது. போட் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அங்கே ட்ரோன் ஷோக்கு வந்து போக போகிறோம். இங்கே அந்த போட்டுக்கு வந்து 1 hour 20 minutesல வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம். அங்கேருந்து ட்ரோன் ஷோ பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் இங்கே வரணும். சண்டே மட்டும் முசுந்தம் போற மாதிரி இருக்கு. இந்து இந்து மிஸ்ஸிங். ஆமா அப்பா என்ன ஜொலிக்குது. துபாய் அப்படின்னாவே லைட்டு தாங்க, அவ்வளோ ஜொலிப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் போக போக அப்படியே கொஞ்சம் போர் அடித்தது. ஏன்னா வந்து இந்த குட்டீஸுங்கெலாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு 2 குட்டீஸ் மட்டும்தான் வந்தாங்க. அதனால் கொஞ்சம் போராக இருந்ததா உன்னை பாட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டோம். அவந்திகாவுக்கும் உட்கார முடியல. ஓகே ஆடு அப்படின்னு சொல்லி ஆட விட்டுட்டா, ஆடிட்டா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்து காப்பிரைட் வருன்றதுனால கட் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதுவும் இந்த மாதிரி வின்டர் டைமில் தான் கிடைக்கும். இந்த குளோபல் வில்லேஜு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டு ஃபெஸ்டிவலு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த டைமுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணும். திரும்ப பார்க்கணுன்னு நினச்சா நம்ம லைஃப் மாதிரி தான், ஒரு டைம் தான் வருஷத்துக்கு. எப்போவுமே லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து காசு முக்கியம்தான், அதை விட லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுறது அதை விட முக்கியம். ஸோ எப்போ பார்த்தாலும் வீட்டில் சமைக்கிறது, குழந்தைங்கள பார்க்குறது, ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, இதே மாதிரி இல்லாமல் சில நேரங்களில் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்கும் நமக்கு வந்து டைம் கொடுக்கணும். ஓகே வாங்க அப்படியே இப்போது பார்த்துடலாம். ட்ரோன் ஷோ பாருங்கள், அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்களேன்.
அதுதான் வந்து எல்லாமே ட்ரோனில் பண்ணுறது அந்த ஷோ. அதான்டா ட்ரோன் ஷோ. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் வரும் பாரு. அங்க பாரு அங்க பாரு, அங்க ஒரு ட்ரோனு. இங்க ஒரு தனியா ட்ரோன் பறக்குது. அப்பா போட்டு ரொம்ப ஆடுதுல நின்னுட்டு இருக்கனால. ஏய் அம்மா அங்க பாரு டிசைன் ஸ்டாரு. அப்படியே களைஞ்சு அடுத்தது போகுது பாரு டிசைனு. வாங்க வாங்க நின்னுங்க. ஃபைனலா இதோட ப்ளூ வாட்டருங்கிறது. இதான் ப்ளூ வாட்டர். அவ்வளோதான். ஜேபிஆர். பாரதி நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பின்னாடி ஜேஎல்பி. அவனை பாராசூட் ஜம்ப் பண்றானா பாரு. ஆக்சுவலாக ஒரு இது நடந்திருக்கு, உள்ளே போகிறாங்க அப்படின்னு. இது அவ்வளோதான். ட்ரோன் ஷோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். ஆனால் பயங்கர நல்லா இருக்குது. அப்படி நல்ல ஸ்பீடு வேற போட்டு. செம்ம குளிர் இல்லைக்கா, நடுக்குது.